மாநில அரசுகளை தண்டிப்பதன் வழியாக இந்தியா வளர்ச்சி பெற முடியாது. 8 ஆண்டுகளுக்கு முன்பே ஜிஎஸ்டி வரியை குறைத்திருக்கலாம் என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் குறித்த விஜயின் கருத்தை வரவேற்பதாக தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் யாராவது குரல் கொடுக்க ஆரம்பித்தால் பாஜக பி டீம் என கூறுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் திமுக அதிமுக என மாறி மாறி ஆட்சி நடந்து வருகிறது. ஆனால் இன்று புதிதாக அரசியல் செய்ய புறப்பட்டிருக்கும் நடிகர் திமுகவிற்கு நான் தான் நேரடி போட்டி என்கிறார். அப்படி என்றால் அதிமுகவை ஓரங்கட்டி விட்டாரா என அமைச்சர் KN நேரு கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை சந்தித்த போது அவர் தன்னிடம் கூறிய விஷயங்களை டெல்லியில் நேற்று பாஜக தேசிய தலைவர் நட்டாவிடம் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார்.